ஸ்டில் நம்ம ட்ராவல் சிறுசியில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நண்பா. இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த வைப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பேட்ச் ஒர்க் மேலே பேட்ச் ஒர்க் போட்டிருக்க ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருந்தால் கூட அந்த சுற்றி இருக்கிற நேச்சர் அந்த கடுப்பை கூட கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே மாற்றுது. இப்போ போயிட்டுருக்க ரோட்டில் நோ பீப்புள், நோ டிராஃபிக், ஜஸ்ட் மீ, மை பைக் அண்ட் அந்த pretty குட் நேச்சர். கூகுள் மேப்பில் கோடு போல் இருக்கிற ரோடை நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த ரோடோட ரியல் பியூட்டி நமக்கு தெரியும். நவ் ஐ எம் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் குலிமகோட் வாட்டர் ஃபால்ஸ். இது கொஞ்சம் ரிசர்வ்டான பிளேஸ் தான், ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் அட்வென்ச்சர் கேரண்டி. ஓகே, இந்த ரோட்டில் தான் குலிமகோடுக்கு போகணும் போல். அப்பப்போ எல்லா இடமும் இதே மாதிரி தான் இங்கே இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதுக்கடுத்து உள்ளே போனோன்னா ஆஃப் ரோடு தான். பரவாயில்ல, அதுவும் நல்லது தான், ஸ்லோவாக போவேன்ல. குலிமகோடு கீழே போகலாமா? யாருமே இல்லை. ஸோ ரோடு இருக்குல்ல, போவோம். யார்கிட்ட போய் கேட்போம் குலிமகோடு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. ஐயோ, 2 வழி பெரியுதே. அப்படியே போவோம். ஆனால் எல்லாரும் குலிமகோடா ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கான ஒரு வழியோ இல்லை ஏதாவது ஒரு போர்டோ எதுவுமே இல்லையே. ஐயோ, 3 வழி பிரியுதே. இந்த பக்கமே போகும். ஏன்னா அதில் தான் வண்டி போன தடம் எல்லாம் இருக்குது. ஏதோ மேபி இன்னைக்கு இல்லைனா கூட ரீசெண்டாக ஏதோ போயிருக்கு. ஓ, நல்ல குருவி கரையிற சவுண்டெல்லாம் கேட்குது. என்னடா இது? ஓ, இந்த பக்கமா? யாராவது ஒருத்தர் வந்தால் கெட்டு போயிடலாம். தண்ணி இருக்கா இல்லைனாவது கெட்டு போயிடலாம். அந்த ஒருத்தர் எங்கே இருக்காங்கன்னு தெரில. எதுவும் இருக்காது. இதான் ஐயோ இல்லை, அந்த ரோடாக இருக்குமோ? அந்த ரோடாக தான் இருக்கும். சரி, இதில் போனதுலேயே ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தாங்க கரெக்டாக ப்ராப்பரான கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு. வழி எங்கே போகுதோ எங்கே ஒன்றுமே தெரிலங்க எனக்கு. ஐயோ, பீதி வேற கிளம்புது. என்னங்க இது? ஆஹா, வர ரொம்ப பயமா இருக்கு. பெருசா பேசுவ, பயப்பட மாட்டாது இதுன்னு. இப்போ என்ன பண்ற? உள்ளுக்குள்ள நடக்கிறது எனக்கு தாங்க தெரியுது. இது என்னங்க உள்ளே போயிட்டே இருக்கு. ஆனால் குலிமகோடுங்கிறது ஒரு இதே இல்லை. ஆனால் பரவாயில்ல, நிறைய கட் பண்ணி விறகெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்களே.
இல்லை வண்டி போன தடமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. வண்டி போன தடம் எல்லாம் இருக்குங்க அங்கங்க. என்னடா இது சத்தியவானுக்கு வந்த சோதனை குளிமகோடு. ஓஹோ ஐயோ போயிட்டே இருக்கே. ஓ ஆனால் நான் இன்னும் ஏன் போயிட்டுருக்கேன்னா லொக்கேஷனுக்கு பக்கத்தில் நம்ம போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. ஓ செம்ம அள்ளுங்க எனக்கு. ஏதாவது ஒரு ஆளை நம்ம பார்த்தா கூட நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நல்ல வேலை பேக் பிரேக்கை சரி பண்ணது நல்லதாக போச்சு. இல்லைன்னா இதில் யார் பிரேக் இல்லாமல் இறங்குவது? நான் பரவாயில்ல என்ஜின் பிரேக்கில் தான் இறங்குறேன், பட் ஸ்டில் வி நீட் பேக் பிரேக். என்னடா இது இப்போ திரும்ப போகுது அடங்கு. ஏய் மேப்பு, உன்னை நம்பி தான் நான் வந்து போயிட்டுருக்கேன், நீயே காலை வரனா? ஓ அங்கே வீடு இருக்குங்க, அங்கே வீடு இருக்கு, ஜெயிச்சிட்டோம். அங்கே வீடு இருக்கு, வீட்டில் போய் கேட்டுடலாம். வீடு இருக்கு, வீட்டில் ஆள் இருக்கு. நம்மையா பைக் இருக்கு, அப்போ ஆள் உண்டு. அண்ணா ಇದು ಕುಳಿಮಗೋಡ್ ಮೇಲೆ. ಓ ಎಲ್ಲಿದೆ ಅದು ಗೊತ್ತಿ? ಆ ಕುಳಿಮಗೋಡ್ ಎಲ್ಲಿದೆ? ಇಲ್ಲ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಹಾಂ ಆಮಾ ಇದು ಕನ್ನಡ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಣ್ಣ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇಂಗ್ಲೀಷ್ ತಮಿಳ್ ಫಸ್ಟ್ ಎಮ್ಮೆ ಏನಣ್ಣ ಹಿಂದಿನ ಅಹಿಯಾತ. ಓಕೆ ಓಕೆ ಉದರೇ ಓಕೆ. ಅಲ್ಲಿಂದ ಲೆಫ್ಟಾ ರೈಟ್? ಲೆಫ್ಟ್. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ, ಅಲ್ಲಿಂದ ಲೆಫ್ಟು. ಓಕೆ 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 ಓಕೆ. ಅಲ್ಲಿ ಜನ ಯಾರೂ ಇಲ್ಲ? ಓಕೆ 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 ಓಕೆ. ತುಂಬ ನಾಯಿದೆ. ಓಕೆನಾ, ಥ್ಯಾಂಕ್ಸ್ನಾ. ನಿಮ್ಮ ಇದು ತಮಿಳ್ನಾಡುನಾ? ಇಲ್ಲಿ ಮಚ್ಚಿನಕೇರಿ ಇದೆ ಅಲ್ವಾ, ಮಚ್ಚಿನಕೇರಿಗೆ ಬಂದಿದೆ, ಫ್ರೆಂಡ್ ಇದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸರಿ ಇದು. ಹೌದು ಅಣ್ಣ, ನಾನು ಪಾದೆ ಇದೆ ಅಲ್ವಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅದೇ ನೋಡ್ತೀನಿ ಬಂದಿದೆ. ಕುಳಿಮಗೋಡ ಇದೆ. ಓಕೆ ಓಕೆ, ಅಲ್ಲಿಂದ ಲೆಫ್ಟು. ಓಕೆ ಓಕೆನಾ, ಓಕೆ ಓಕೆ. ಹಾಂ ಅದು ಸಾರ ಇಲ್ಲ. ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ನಾ, ಥ್ಯಾಂಕ್ಸ್ಗಾ. ஐயோ மறுபடியும் நம்ம வந்த வழியாக திரும்ப போகணுங்க. திரும்ப போயிட்டு அது அந்த ஒரு சின்ன ஒரு போர்டு பார்த்தோம்ல, அந்த போர்ட்லேருந்து நம்ம லெஃப்ட்டு போகணுமாமுங்க. அப்போ தான் நம்ம குளிமோகடை. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா. இதான் இங்கே லோக்கல்ஸ் இல்லாமல் வந்தால் இப்படி தான் நம்மளுக்கு சம்பவங்கள் எங்கே இருக்குது எப்படின்னா ஒன்றுமே தெரியாது.
என்ன போடி தான் நினைக்கிறேங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போன ரூட்டு தாங்க கரெக்டு. இந்த ரூட்டில் தான் கரெக்டு. அங்கே போயிட்டு நம்ம வண்டியை வச்சுட்டு நடந்து கீழே போகணும் போல். ஸோ சே, இந்த வழியாக வந்துட்டு இதில் இருந்து திரும்பி வேறு நான் பின்னாடி போயிருக்கேன். எவ்வளோ பெரிய கிறுக்க பாடா. ஒரு கார் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா, குளிமழகோடு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஐயோ, இந்த பக்கமும் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் அதில் ஆரோ வந்து இந்த பக்கம் தான் தெரிஞ்சிச்சு. ஐயோ ஐயோ, இப்படி வந்து மாட்டிடுங்க பாருங்கள். இது வேறு அப்பப்போ ஆஃப் ஆகி தொலையுது. செம்ம இதுங்க. வழி இந்த பக்கம்தானா? ஓகே, நல்லா இருக்கும். அப்பாடா, வழி இந்த பக்கம்தான், கண்டுபிடிச்சிட்டோ. நிறைய பைக் இருக்கு. ஐயா ஜாலி ஜாலி. அப்பாடா, ஆஃப்டர் ஏ லாங் ட்ரபிளுங்க வந்தாச்சு. எஸ், ஜெயிச்சிட்டோம். இனி இந்த பாதை வழியாக நம்ம நடந்து போகணும். ஒரு வழியாக நம்ம குளிமகோட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்மளை மாதிரியே நிறைய பைக்கர்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பைக்கர்ஸ்னால் பைக்கில் வந்திருக்காங்க. ஸோ நம்ம வண்டி இங்கே இருக்குது. இங்கே விட்டுட்டு நம்ம இந்த வழியாக நடந்து போகணும். இன்னும் இது எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கும்லாம் தெரில. ஆனால் கொஞ்சம் கீழே நம்ம நடந்து போகணுங்க. ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் கீழே தான் இறங்கி போகிறது. ஆனால் வரும்போது தான் பெண்டு நுமுறும். எனக்கு ஒரே ஒரு பாட்டில் வாட்டர் தான் இருக்குது. என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. என் முடி வர கேவலமாக இருக்கும், அதை பார்க்காதுங்க. கையில் ஹெல்மெட்டையும் தூக்கிட்டு ஒரு மேட்ரு தெரியுமா, சர்லி ஃபால்ஸுக்கு போகும்போது ஹெல்மெட்டை வந்து பைக்லேயே வச்சுட்டு போயிருக்குங்க. எவனாவது வந்து தூக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? வேறு வந்து பார்த்தேன் எப்படி இருந்துச்சு. நான் அதை என்னடா ஃப்ரீயாக போயிட்டுருக்கேன், இப்போ வந்து என் கையில் ஹெல்மெட் இருக்கே அப்படின்னு பார்த்தா சர்லி ஃபால்ஸ் போகும்போது எடுக்காமல் போயிட்டேன். பாருங்களேன் எப்படி பார்த்தேன் ஏரியான்னு. ஐயோ, ரெண்டு வழி இருக்கு. என்னடா இது, சத்தியவான கொண்ட சோதனை. ரெண்டு வழி இருக்கு. சரி, இந்த வழியே போ. ஆட்களோட சவுண்டு கேட்குதுங்க, ஆனால் ஃபால்ஸோட சவுண்டு கேட்கல. ஃபால்ஸோட சவுண்டு கேட்குது. இப்போ தான் கேட்குது. இதோ இந்த வழியாக தான் போகணும். கரெக்டாக தான் வந்திருக்கோம். திரும்ப போகும்போது தான் பெண்டு நம்புற போகுது. இட்ஸ் ஓகே, நமக்கு இது என்ன புதுசா? நம்ம என்ன சவுண்டு கேட்டாலுமே பயமாக இருக்குது. இது பாருங்கள், கையில் ஹெல்மெட்டையும் தூக்கிட்டு அப்படியே போகிறது. நான் ஓடுறேங்க, டுக்கு 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 டுக்குன்னு. எங்கேயாவது போய் அம்மா விழுந்து கிடக்கம் இருந்தாமல் போதும். ஏன்னா ஒரு கையில் ஹெல்மெட்டையும் கீழே போட மனசு வராது. ஏன்னா அவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு கையில் கேமரா, அதையும் கீழே போட வராது. அதையும் அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்போ யார்? நான் தான் விழணும். ஏன்னா நான் தானே ஃப்ரீயாக வந்தேன். என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து
அங்கே தண்ணியே இல்லையாங்க. இதில் போகிற தண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் கீழே போவோம். ஆனால் இங்கேயே தண்ணி இல்லைன்னா அங்கே என்ன இருக்க போகுது? ஏதோ குளிமகோடு வாட்டர் கான். ஐயோ லிட்டில் பிட் ப்ரோ. ஸோ பேக்கில் ஒருத்தர் வராருல, அவரை தான் இப்போ இங்கே மீட் பண்ணேன். பசங்க மட்டும் இருந்து சில் பண்ணிட்டு இருக்காங்க, சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஓ ஓ இதாங்க குளிமகோடு வாட்டர் ஃபால்ஸோட தற்போது நிலைமை. தண்ணியே இல்லைங்க. ஏதோ கொஞ்சோண்டு பேருக்கு ஆசைக்காக வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வேஸ்ட்டை கொண்டு இங்கே போட்டுட்டு தான் போயிருக்காங்க. சே, ஒரு வாட்டர் ஃபால்ஸோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தண்ணி இல்லா வாட்டர் ஃபால்ஸை பாருங்கள். பிக்கஸ்ட் ஏமாற்றம் இன் மை லைஃப். இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து தண்ணியே இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு பைப்லேருந்து வர தண்ணி மாதிரி தான் வருது. ஓகே. ஆனால் இங்கே ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, மகோட்லேயும் வந்து வாட்டர் ஃபால் இல்லையா. அதான் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிறேன். இல்லை மகோட்டுக்கும் போய் பார்த்துடலாமா அப்படி என் மனசு சொல்லுது. ஓகேங்க, இந்த வழியாக தான் நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டு வந்தோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், வாட்டர்ஸே இல்லை. சம்மரில் நீங்கள் வராதுங்க. மேபி ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தண்ணி இருக்கும். அப்போது வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. மற்ற மாதிரி தண்ணியே இல்லை, வீடியோ பார்த்துருப்பீங்க. இனி இதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து மகோட் ஃபால்ஸ் போகிறேன். மகோட் ஃபால்ஸ் போயிட்டு அங்கேருந்து ஜெனக்கல்லு கூட்டாக போகணும். இதோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. 2 கார்லாம் இருக்குது. எல்லாருமே என்ன உள்ளே தான் இருக்காங்க. அவங்க போய் பார்த்துட்டு ஏமாத்த அடைச்சிட்டு தான் வெளியில் வர போகிறாங்க. நம்ம கன்டினியூ பண்ணி போகலாம் அடுத்த லொக்கேஷனுக்கு. ஓகே, நம்ம வந்து குளிமகோடு வாட்டர் ஃபால்ஸில் இருந்து கிளம்பியாச்சு.